வணக்கம் தலைவா. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். டெட்டாசிரியர்கள் நியமனம், பிஜிடிஆர்பியோடைய நியமனங்கள் எப்பொழுது ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டாங்க. அதன் பிறகு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், அதே மாதிரி கவுன்சிலிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததிலிருந்து 10 to 15 நாட்களுக்குள்ளார ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஆகிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 5 நாட்களை கடந்தும் இதுக்கப்புறமும் இன்னும் எந்த விதமான அப்டேட்டும் வராமல் இருக்குங்க. ஸோ டிஆர்பி சைட்லேருந்து என்ன தான் நடந்துகிட்ருக்கு, எப்போ தான் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்குது. இது குறித்து எல்லோரும் கேள்வி கேட்கும் பொழுது இது சில அப்டேட் நமக்கும் கிடைச்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, சில வழக்குகள் போட்டிருக்காங்க. ஸோ முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் சில வழக்குகள் போடப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. இந்த மாதத்துடைய இறுதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்களாம். இது பற்றி இன்னும் முழுமையான தகவல் எதுவும் கிடைக்கல. ஸோ முழுமையான தகவலோட அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2017-18 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்திலிருந்து ஆசிரியர் பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கு. இன்னும் இந்த வழக்குகள் 149 ஜிஓவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற வழக்குகள் எல்லாமே நிலுவையில் தாங்க இருக்குது. அதே சமயத்தில் இப்போ ஜட்ஜ்மெண்ட் வாங்கியும் இருக்காங்க. இல்லைங்கன்னா அந்த 4400 ஆசிரியர்களுக்கும் 410 டீச்சர்ஸ்க்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல 410 பேருக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் அரசு நிறைவேற்றல. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இன்னமும் அரசு சரிவர நிறைவேற்றாததே இதற்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த நிலைமையில் பிடிஆர்டிஇ உடைய போஸ்டிங்கும் வந்திருக்கு. இந்த வழக்கு காரணமாக இன்னும் டிலே ஆகும் போல தாங்க தெரியுது. ஸோ இதே மாதிரியான வழக்குகள் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு தான் இழுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் லேட்டாக இந்த போஸ்டிங் எல்லாமே போடுவாங்க அப்படின்று ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதத்துடைய செப்டம்பர் இறுதியில் இந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.